என்னப்பா பவர் சிஸ்டம்ங்கிறது எதை டீல் பண்ணுது? என்னன்னா சிஸ்டம்னா கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட். என்ன ஒரு கம்ப்ளீட்டா இருக்கிறத வந்து நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். சிஸ்டம் which deals with system which deals with power generation, பவர் ஜெனரேட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? டிஸ்ட்ரிபியூஷன். டிரான்ஸ்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? in order to supply, இப்ப இல்லைங்களா? ஓகே, என்னப்பா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஜெனரேட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எதுக்காக? என் கன்சியூமருக்கு நம்ம பவர் சப்ளைய என்ன எப்படிப்பா கொடுக்கணும்? லோவர் காஸ்ட்ல கொடுக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் கன்சர்ன். அப்ப லோவர் காஸ்ட்ல கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? லாசஸ குறைக்கணும். அப்ப என்ன மாதிரி கண்டக்டர் போடலாம், என்ன மாதிரி இன்சுலேட்டர்ஸ் போடலாம், என்ன டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணலாம், லாங் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணலாமா, ஷார்ட்டா, ஏசியா, டிசியா, அது எல்லாமே எக்கனாமிக் பேசிஸ்ல வந்துடும். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டா நல்லா 1 year 2 years முன்னாடியே தியரட்டிக்கலா கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை லே பண்ணுவோம். ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் வந்து அவுட்புட் நம்ம அதுக்கப்புறம் தான் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, சோ எலக்ட்ரிக் பவர் எப்படிப்பா டிஃபைன் பண்ணுவாங்க? அது வந்து என்ன பவர்ப்பா? அது வந்து ஆக்டிவ் பவர். நம்ம டெர்மினாலஜிஸ் ஒன்ஸ் பவர் சிஸ்டம்னு வரும்போது எலக்ட்ரிக்கல் பவர் எப்படி இருக்கும்? பவர் இன்டு டைமா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்றோம்? யூனிட் பவர் அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு யூனிட் எவ்வளவுப்பா? ஒரு யூனிட் எவ்வளவுப்பா? 1000 கிலோவாட் ஹவருங்களா? ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பவர் நான் சொன்ன டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். என்னதுப்பா? ஜெனரேஷன் மெத்தட்ஸ். இதுக்கு நடுவுல நான் என்ன கவர் பண்ணல, இப்ப ஸ்டார்ட் பண்றது பர் யூனிட்ல ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மெத்தட்ஸ் வந்து என்னென்னப்பா மெத்தடு? கன்வென்ஷனல் மெத்தடு, நான் கன்வென்ஷனல். என்னென்னப்பா கன்வென்ஷனல், என்னென்ன நான் கன்வென்ஷனல்? ஏப்பா தெர்மல் எப்படிப்பா? ஜியோ தெர்மல் என்னப்பா? எது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா பவர் சப்ளை பண்ணுதோ, எதை வந்து மேஜரா டிபெண்ட் பண்ணி இருக்குமோ அது எல்லாமே கன்வென்ஷனல். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே கன்வென்ஷனல். இப்ப நியூவா இன்வென்ட் பண்ணி யூஸ் பண்றது என்னப்பா? சோலார், விண்ட், ஜியோ டைடல், வேற என்னப்பா? நியூக்ளியர் கூட கன்வென்ஷனல்ல வந்துரும். வேற என்னப்பா? வேற என்ன மெத்தட்ல போடலாம்? வேற என்னப்பா மெத்தட்? நான் கன்வென்ஷனல் இல்லாத மெத்தட்ஸ் என்னென்னப்பா? டைடல், ஜியோ தெர்மல், வேற ஜியோ தெர்மல்ங்கிறது என்னப்பா? சாரி, ஜியோ தெர்மல் வேற, டைடல் வேற. ஜியோ தெர்மல் என்னப்பா? என்ன பண்ணிருப்பாங்க? பூமியில ஒரு ஒரு அது என்ன லாவா மாதிரி இருக்கு, அந்த இதை வந்து யூஸ் பண்ணி அதுல இருந்து கொண்டு வருது. இதெல்லாம் கன்வென்ஷனல். எந்த எனி டைம் நமக்கு சப்ளை பண்ணுமா? இல்ல, இது எல்லாமே டிபெண்ட் ஆன் நேச்சர். அப்பங்கும் போது உங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கிடைக்காது, கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பவர் கிடைக்காது. ஓகேங்களா? டைடல், டைடல் எப்படிப்பா? டைடல் என்ன? ஹைவே லோவேஸ் வச்சு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு டர்பைன் சுத்த விட்டு அதனால பிரைம் மூவரா அது ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் பவர் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஃபியூ மெகாவாட்ஸ் வரைக்கும் தான் இதுல இருந்து அவுட்புட் எடுக்க முடியும். வேற இதுல எவ்வளவுப்பா எடுக்கலாம்? இதுல எவ்வளவுப்பா எடுக்கலாம்?
சம் 1000 மெகாவாட் வரைக்குமே இருக்கு. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு இது எது ஹையஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இன் இந்தியான்னு கண்டுபிடிங்க. அதனோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லணும். ஹையஸ்ட் பவர் பிளான்ட் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு? ஹையஸ்ட் பவர் பிளான்ட் எங்க இருக்கு? எவ்வளவு பவர் கெப்பாசிட்டி? தமிழ்நாட்டுல எது ஹையஸ்ட் பவர் பிளான்ட்? ஆஹா, தெர்மல்ல சென்னையில ஒரு பிளான்ட் இருக்கு. கல்பாக்கம் நியூக்ளியர் எண்ணூறுங்களா? அது பேர் மறந்துருச்சு. அது 756 சம்திங் இருக்கு. ஐ எம் நாட் ஷியர், நியூமரிக்கல்ல ஷியரா இல்ல. சோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குப்பா யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக். ஓகேங்களா? என்ன பவர் பிளான்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, என்ன அங்க என்ன டர்பைன்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு பேசிக் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதனோட கெப்பாசிட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல அவ்வளவுதான்ப்பா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஆக்சலரேட்டிங் பவர் இஸ் ஈக்குவல் டு சப்ளை பவர் மைனஸ் எலக்ட்ரிக்கல் பவர்னு இருக்கும். இது என்னப்பா சப்ளை பவர் எலக்ட்ரிக்கல் பவர்னா, இது வந்து ஜெனரேட்டர் கொடுக்கறது. ஓகேங்களா? இதே வந்து எலக்ட்ரிக்கல் பவர்னா கன்சியூமர் எடுத்துக்கிறது. சோ இதுல இருக்க டிஃபரன்ஸ் ஆக்சலரேட்டிங் பவர் அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் கன்சியூமர் அதிகமா நீட் இருக்குன்னா இந்த பவர் என்ன ஆகணும்? அதிகமாகணும். சப்ளையும் அதிகமாகணும். அப்படி ஆகுமா? எதுல பண்ணிக்கலாம்? கோல்ல அப்படி பண்ணிக்கலாமாப்பா? கன்சியூமர் நீட் அதிகமாக அதிகமாக சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா கோல்ல? எப்படி? கோல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஸ்டீம் அதிகமா. வேற நீ சோலார்ல அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா? நேச்சுரல் போய் நீ அதிகமா கொடு. சோ அதுதான் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வென்ஷனல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேட்டிங் பவர் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோவா இருக்கும். என்னன்னா சப்ளைக்கும் ஈக்குவலா கன்சியூமர் எதிர்பார்க்கறதுக்கு ஈக்குவலா சப்ளை கொடுத்துரும். வேற சார் என்ன பண்ணும்? நான் கன்வென்ஷன்ல அந்த இப்ப சப்ளை ஐ மீன் கன்சியூமர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உனக்கு சப்ளை வந்து அதிகமா வராது. அது டிபெண்ட் ஆன் நேச்சர்னால இது வந்து ஜீரோ ஆகாது. இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா இப்ப நான் சொன்ன லோட் ஆங்கிள்னு ஒரு சொன்னால அது மெஷின் என்ன ஆகும்? மெஷின் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து லைன்ல கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி ஓவரா உங்களுக்கு ஒரு பக்கம் அதாவது கன்சியூமர் டிமாண்ட் அதிகமாயிட்டு சப்ளை குறைஞ்சிச்சு அப்படின்னா அது புல் அவுட் ஆஃப் சிங்க்ரோனிசம்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஷின்னா அவ்வளோ ஏன்னா இதை வந்து சப்ளை பண்ண முடியல. அப்ப வந்து லோட் ஆங்கிள் அதிகமாயிடுச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் லோட் ஆங்கிளுக்கு மேல அதிகமாயிடுச்சுன்னா ஜென்ரேட்டர் வந்து கிரிட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரியாக்ஷன் எதனால வருதுன்னா, இந்த மாதிரி அன்ஈக்குவல் சப்ளைனாலதான். சப்ளைனா என்ன? கன்சூமர் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால வரும். ஓகேங்களா? ஓகே. என்னப்பா? ஆமாப்பா. என்ன பண்ணுவீங்க? டிமாண்ட் சப்ளை பண்ண முடியுமா? இதனோட கெப்பாசிட்டி 100 தான். 120ங்கும் போது சப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த அதுதான் அது என்ன சொன்னா, இதே கோலா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோலோ ஹைட்ரோல வந்து உங்களுக்கு வந்து டேமா இருக்கணும். டேமா இருந்தா வால்வ் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நியூக்ளியர்லயும் நீங்க ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோலார், டைடல், ஜியோதெர்மல் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேப்பா. அடுத்தது என்ன அப்படின்னா, சரி ஓகே, இது கொஞ்சம் கிளியரா எழுதிக்கோங்க. இந்த லைன் டயக்ராம பாத்திருக்கீங்களாப்பா? இங்கே இருக்கா? இந்த மாதிரி ஒரு லைன் டயக்ராம் பாத்திருக்கீங்களா? ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் இது என்னவா இருக்கும்? 11 kV. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இது என்னப்பா டிரான்ஸ்பார்மரு? ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மரா இருக்கும். இது என்ன எவ்வளவு டிரான்ஸ்பார்ம் பண்ணும்? 11 kV to 33 kV or 66 kV வரைக்கும் என்ன பண்ணும்? ஸ்டெப் அப் பண்ணும். ஏப்பா ஸ்டெப் அப் அவ்வளோ பண்ணி ஹை வோல்டேஜ்ல அனுப்புறோம். ஹை வோல்டேஜ்ல அனுப்பும் போது கரண்ட் எப்படி ஆகும்? அப்ப கரண்ட் குறையும் போது ஏப்பா கரண்ட் கம்மி ஆகுது? பவருக்கு வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் அதிகமா இருக்குன்னா கரண்ட் என்ன பண்ணணும்? நம்ம கம்மி பண்ணணும். பவர் கான்ஸ்டன்டா வச்சுக்கணும்ப்பா. டிரான்ஸ்மிஷன் லைன்ல போற பவர் கான்ஸ்டன்டா இருக்கணும். சோ நான் என்ன பண்றேன்? வோல்டேஜ் அதிகப்படுத்தி கரண்ட் நான் கம்மி பண்ணிக்கிறேன். சோ கரண்ட் கம்மியாச்சுன்னா எனக்கு I2R லாஸ் என்ன ஆகும்?
கம்மியாகும். அதே மாதிரி கரண்ட்டை பொறுத்து என்னவா இருக்கும், சைஸ் ஆஃப் அ கண்டக்டர் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? கரண்ட் கம்மியாகுதுன்னா என்ன பார்த்தோம், ரெசிஸ்டிவிட்டி என்ன பார்த்தோம், அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? அதாவது ஏரியாவை எப்படி குறைக்கிறோம்னு சொல்றதுக்காக சொல்றேன். R is equal to rho L by A. இப்ப ஏரியா கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும், கரண்ட் கம்மியா இருக்கும், எனக்கு I ஸ்கொயர் லாஸும் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். வேற எனக்கு வோல்டேஜ் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். நான் எழுதுற மாதிரி எழுதாதீங்கப்பா, நீட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவோம், இன்னும் டிரான்ஸ்மிஷன் லாங் டிஸ்டன்ஸ் போற மாதிரினா இந்த ஃபர்ஸ்ட் 33ல இருக்கிறது அடுத்தது 33 to 66 மாதிரி ஸ்டெப் அப் பண்ணிருப்போம். அது வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து ஜெனரேஷன் சொல்லுவோம், ஜெனரேஷன் சொல்லுவோமாப்பா. இது என்னப்பா, பிரைமரி டிரான்ஸ்மிஷன். இன்னொரு ஸ்டெப் அப் பண்ணோம்னா அது செகண்டரி டிரான்ஸ்மிஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னப்பா ஆகும், முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னப்பா ஆகும், எங்கப்பா வரும், எங்கப்பா வரும், சப்ஸ்டேஷன் வரும். சப்ஸ்டேஷன் வந்துருச்சுனாவே கன்சூமர் ரெண்டு பக்கம் வருதுன்னு அர்த்தம். சப்ஸ்டேஷன் வரதுல என்ன என்ன கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபீடர் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீடர் கண்டக்டர்ஸ் அப்படின்னா அங்க வந்து கரண்ட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும், டாப்பிங்ஸ் நீங்க எடுக்க மாட்டீங்க. எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒவ்வொரு வீட்டுக்கா பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, சப்ஸ்டேஷனுக்கு வர லைன்ல இருந்து எந்த ஒரு டாப்பிங்ஸும் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர்றது என்னப்பா, பிரைமரி. இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். என்னப்பா, ஸ்டெப் டவுன். என்ன பண்றோம், கன்சூமர் எண்டுக்கு தேவை மாதிரி ஸ்டெப் டவுன் பண்றோம். ஸ்டெப் டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னக்கு பண்ணுவோம், 11 kVA பண்ணுவோம். இதை நம்ம எங்கப்பா கொடுப்போம், இது எங்க கொடுப்போம்னா ஹை பவர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணுவோம்ப்பா, நமக்கு வரக்கூடியது இன்னும் ஸ்டெப் டவுன் பண்ணி என்ன பண்ணுவோம், 430 or 230 voltsக்கு பண்ணி. சோ இது வந்து நமக்கு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து நமக்கு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கப்புறம் கடைசியா வருது எண்ட் கன்சியூமர். இதுதான் உங்களுக்கு ஃப்ளோ டயக்ராம், பவர் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு எழுதிக்கிறீங்க, பவர் ஃப்ளோ டயக்ராம்னு போட்டு இதை எழுதிக்கோங்க.